ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா சுண்டைக்காய் அறுவடை தாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த செடியை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நம்மளோட சேனல் வீடியோ பார்க்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக திரும்ப அந்த கதையை நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த கத்திரிக்காய் விதைச்சி வச்சுருந்தோம் பாட்டில். ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செடி ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது சின்னதாக இருக்கும்ல, அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் செடி மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஓகே இது கத்திரிக்காய் செடி தான் வளரட்டும் விட்டுருந்தோம். அப்புறம் வளர வளர பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இது என்னவாக இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா தான் தெரிஞ்சது இது சுண்டைக்காய் செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சுண்டைக்காய் செடியில் தான் இப்போ நாம் சுண்டைக்காய் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தது கிடையாது, ஓகேவா? ஏன்னா அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1.5 month ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மேக்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் டைம் இல்லை, இது இல்லாமல் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல. ஸோ அதனால் 1.5 monthக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை இப்போ தான் நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? இன்னும் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஓகேங்களா? இந்த சுண்டைக்காயினால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கலோரிகள், கொழுப்பு, அப்புறம் கரோட்டீன்கள், சோடியம், பொட்டாசியம், இரும்பு, இன்னும் நிறைய சத்து இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்டு, கலோரி, கொழுப்பு இந்த மூணும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. இந்த மூணும் கம்மியான அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ஓகேவா? இது அதிகமானால் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விட்டமின் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கரோட்டினாய்டுகள் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அதுக்கப்புறம் இரும்பு சத்தம் இருக்குது. இந்த சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த கசப்பு தன்மை தான் என்ன பண்ணுமா, ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்துது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை குறைக்கிறதுக்கும் இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் இந்த சுண்டைக்காய். உண்மையிலே குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது இந்த கல்லீரல், மண்ணீரல், ஸோ இதில் வர்ற நோய்கள் இருக்கு இல்லையா, அதாவது கல்லீரலில், மண்ணீரல் வர்ற நோய்கள், ஸோ அதை குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமே கூட இந்த சுண்டைக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது சிறுநீரகம் இருக்கு இல்லையா, நம்மளோட கிட்னி, ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு சில சத்துக்கள் அந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதயத்துக்கு கூட இந்த சுண்டைக்காய் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு பொக்கிஷங்க. ஏன்னா நமக்கு பொக்கிஷங்கிறது நம்ம என்னென்னோ நினச்சிட்ருக்கோம். உண்மையிலே இந்த மாதிரி இயற்கை நம்ம கொடுக்குது பார்த்திங்களா, இதுதான் உண்மையான பொக்கிஷம். இந்த சுண்டைக்காயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது நாங்கள் 2 நாள் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். உண்மையிலே சொல்கிறோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாருமே நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.